சாயி ஸ்ரீ சாயி. கண்மணியே, இன்று உன் மனநிலை மகிழ்ச்சியாக இருக்கிறதல்லவா? இந்த நாள் விடியலிலிருந்தே ஏதோ ஒரு புதுவிதமான சந்தோஷம் உன் மனதில் நிலைத்திருக்கிறதல்லவா? நம் வேண்டுதல் நிறைவேறிவிடும் என்ற நம்பிக்கை உன் மனதில் குடிக்கொண்டிருக்கிறது அல்லவா? உன் மனதில் தோன்றிய எல்லாமுமே நிச்சயமாக நடக்கத்தான் போகிறது. இதுதான் 100% உன் வெற்றிக்கான ரகசியம். உனக்கு சோதனையாக இருக்கும் இந்த காலத்தை மனதில் வைத்துக்கொண்டு வாழ்க்கையில் சலிப்பும் அலைச்சலும் கொள்ளாதே. வாழ்க்கையில் சோதனை காலம் வந்துவிட்டால் அதை நினைத்து நினைத்து வருந்திக் கொண்டே உட்கார்ந்திருக்காமல் உன்னுடைய மகிழ்ச்சியான தருணம், நீ சந்தோஷமான இருந்த தருணங்களை நினைத்துப் பார். அப்பொழுது உன் மனவேதனை சிறிது குறையும். அந்த சந்தோஷ தருணங்களை உன் மனதில் அசை போட்டுக் கொண்டே இரு. உன் சோதனை உனக்கு மெல்ல மெல்ல குறைவதாகவே தெரியும். அதுவே உனக்கு ஒரு புத்துணர்ச்சியை தருவதாகவே இருக்கும். நான் மீண்டும் அதே சந்தோஷத்தோடு வாழ்வேன். அந்த தருணம் என் வாழ்க்கையில் திரும்ப வரும். என் வாழ்க்கையில் நான் வெற்றி பெறுவேன் என்று மனதில் உறுதி கொண்டு நேர்மறை சிந்தனையோடு மனதை எப்பொழுதும் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வைத்திருக்க பழகிக்கொள். இதை கேட்டுவிட்டு, சாயிநாதரே, சந்தோஷ தருணம் என் வாழ்க்கையில் நடைபெற்றதா? நான் இதுவரை கஷ்டப்பட்டுதானே கொண்டிருக்கிறேன். என் வாழ்க்கையில் அப்படி ஒரு தருணம் வரவே இல்லையே என்று என்னிடம் வருத்தப்படாதே. உனக்கான நல்ல நேரம் நிச்சயமாக வரும். உன் சோதனை காலமெல்லாம் தீரும் நேரமும் நிச்சயமாக வரும். இன்பமும் துன்பமும் கலந்து வருவதுதான் வாழ்க்கை. இன்பம் மட்டுமே நிரந்தரமாக இருந்தும் விடாது, துன்பம் மட்டுமே நிலையாக உன் வாழ்க்கையில் இருந்தும் விடாதே. எல்லாருக்குமே எல்லாமுமே மாறிக்கொண்டுதான் இருக்கும். நீ ஏன் அப்படி சொல்கிறாய் தெரியுமா? உன்னுடைய மன அழுத்தத்தால் நீ சந்தோஷமாக இருந்த தருணத்தை, நீ மகிழ்ச்சிகரமாக இருந்த தருணத்தை மறந்துவிட்டு பேசுகிறாய். ஆனால் எனக்கு எல்லாமே நன்றாகவே தெரியும். நீ ஆனந்தமான வாழ்ந்த அந்த வாழ்க்கையும் எனக்கு தெரியும். இப்பொழுது நீ துயரப்பட்டு கொண்டிருக்கும் அந்த வாழ்க்கையும் எனக்கு தெரியும். இனி நீ மகிழ்ச்சியாக வாழப்போகும் அந்த வாழ்க்கையும் எனக்கு தெரியும். எனவே முதலில் உன் மன அழுத்தத்திலிருந்து நீ வெளியே வா. அதற்கு இறை நம்பிக்கை ஒன்றே மிகவும் உறுதுணையாக இருக்கும். சாயப்பாவை முழுமையாக நம்பு. நம்பிக்கையோடு இரு. உன் வாழ்க்கையில் உள்ள மன அழுத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து நீ வாழ்க்கையில் இதுவரை பட்ட சந்தோஷ தருணங்கள் உன் நினைவுக்கு வரும். இப்பொழுது நீ அனுபவித்துக் கொண்டிருக்கும் இந்த தருணத்தை மறந்துவிடு. இனி நீ வாழப்போகும் மிக மகிழ்ச்சியான சந்தோஷ தருணத்தை உன் கண்முன்னே நிறுத்திவை. நீ நினைப்பது போலவே உன் வாழ்க்கை அதுவாகவே மாறிவிடும். நாளை வியாழன் வரமாய் மிகப்பெரிய இன்ப அதிர்ச்சி உனக்காக காத்து கொண்டிருக்கிறது பிள்ளையே. சந்தோஷமாக இரு. உனக்காக அனைத்தும் உன்னை தேடி வரப்போகிறது. ஆனந்த கண்ணீரோடு நீ எனக்கு நன்றி சொல்லும் நேரம் நெருங்கிவிட்டது என் கண்மணியே. இறுதி கட்டம் இது. இதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள். இரட்டிப்பு நன்மை உன் வீடு தேடி வந்து கொண்டே இருக்கிறது. நீ நினைத்தது எல்லாம் நடந்தே தீரும். எது நடந்தாலும், கஷ்டம் மட்டும் சூழ்ந்து கொண்டே இருந்தாலும் கவலைப்படாதே. இது எல்லோர் வாழ்விலும் நடக்கும் உலக இயல்புதான். இன்பமும் துன்பமும் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும். மாற்றம் ஒன்றே மாறாமல் இருக்கும். அனைத்திற்குமே ஒரு முடிவுண்டு. வாழ்க்கையின் இக்கட்டான சூழ்நிலை கூட ஒரு முடிவுக்கு வரும். தொடக்கம் என்று ஒன்று இருந்தால் முடிவு என்ற ஒன்று நிச்சயமாக இருக்கும். இதுதான் வாழ்க்கை. என் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று நீ நினைத்த ஒன்று, அதை நான் தொடங்கி வைக்கப் போகிறேன். சந்தோஷ காலம் துவங்குவதற்காக காத்திரு என் கண்மணியே. கவலைப்படாதே கண்மணி. உன்னுடைய நம்பிக்கைக்கு துரோகம் இழைத்தவர்கள் தான் செய்த செய்கைக்காக வருந்துவார்கள். இன்றிலிருந்து நீடித்த பொறுமையை கை கொண்டு விடு. கஷ்டத்தை மறந்துவிடு. எது வந்தாலும் சகித்து கொண்டு போராடு. போராடிக்கொண்டே இரு. ஓடிக்கொண்டே இரு. உன் வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றியை பிடித்தே விடலாம்.
எதையும் சகித்துவிட்டு போக பழகிக்கொள். எதையும் எதிர்த்து நில். என் மேல் முழுமையாக நம்பிக்கை வைத்திருப்பவர்களும் என்னை முழுமையாக நம்புவர்களும் என்றைக்கும் வீண் போனதாக சரித்திரமே இல்லை. என் மேல் முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கிறாயல்லவா? பின் ஏன் உனக்கு இந்த மனக்குழப்பம்? நீ பாக்கியசாலி. நான் தேடி பிடித்த பொக்கிஷம் நீ. விரைவில் உன்னுடைய கஷ்டகாலத்தை எல்லாம் முடித்து வைத்து உனக்கான சந்தோஷ காலத்தை உனக்கு ஏற்படுத்துவேன். நாளை அது நடக்கும். நடக்கும் பார். நீயே அதிசயத்து நிற்கப் போகும் அந்த அதிசயத்தை நிகழ்த்த உன் சாயப்பா வருகிறேன். உன் இல்லத்திற்கு வருகிறேன். எப்பொழுதும் நம்பிக்கையோடு செயல்படு. உனக்கு சாதகமாக முடிவை மட்டுமே உன் சாயப்பா தருவேன் என்ற நம்பிக்கையோடு செயல்படு. உன்னுடைய அலைப்பாயும் மனதை அமைதியாக வைத்துக்கொண்டு நிம்மதியாக இரு. உனக்கான சந்தோஷம் நிச்சயமாக உன்னை தேடி வரும். உன்னை தேடி வரவைப்பேன் உன் சாயிநாதர். தினமும் கண் விழிக்கும் பொழுது என்னை நினைத்துக்கொள். என்னுடைய பெயரை சாயி சாயி என்றோ, அப்பா அப்பா என்றோ, பாபாவே பாபாவே என்றோ உச்சரித்தவாறு என்னுடைய நாமஸ்மரணத்தை ஒரு முறை சொல்லிப்பார். உன் மனதில் ஒரு புது தெம்பு படர்வதை நீயே கண்கூடாக உணர்வாய். எப்பொழுதும் அமைதியாக மனதோடு இரு. நிம்மதியான மனதோடு இரு. புன்னகையோடு இரு. உன் எண்ணம் போல், உன்னுடைய சொற்கள் போல், உன்னுடைய செயல்கள் போல் எல்லாமே உனக்கு நல்ல விதமாகவே இருக்கும். நிரந்தர நன்மையாகவே இருக்கும். நல்லதை மட்டுமே நினை. நல்லது மட்டுமே நடக்கும் உன் வாழ்வில். நிச்சயமாக நீ என்னிடம் எதிர்பார்த்த ஒரு உடனடி மாற்றம் உன் வாழ்வில் நிகழும். வியாழன் வரமாக அதை நீ பெற்றுக்கொள்வாய். சந்தோஷமாக உன் சாயப்பாவின் பரிபூரண ஆசிர்வாதத்தோடு. திடீர் மாற்றம் நிச்சயமாக உன் வாழ்வில் நிகழும். இத்தனை நாட்களாக தாமதமாகியது எல்லாம் ஒவ்வொன்றாக கைகூடும். நீயே அதிசயித்து பார்க்கும் வண்ணம் உன் வாழ்க்கையில் எல்லா மாற்றங்களும் நிகழும். நம் வாழ்க்கையிலா இதுவெல்லாம் நடக்கிறது என்று நீயே சந்தோஷத்தின் எல்லைக்கே போகப் போகிறாய். இது நடக்கும். இது நிச்சயமாக நடக்கும். இது உன் சாயப்பா உனக்காக கொடுக்கும் சத்திய பிரமாணம், சத்திய வாக்கு. எப்படி வேண்டுமானாலும் நீ எடுத்துக்கொள். ஆனால் நடப்பது நடந்தே தீரும். யாருமே இதிலிருந்து தப்பவே முடியாது. உனக்கு என்று எழுதப்பட்டது, உனக்கு வரவேண்டும் என்று முடித்து வைத்தது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும். அந்த சேர்ப்பதற்கான வேலையை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். என் வேலையை நான் எப்பொழுதும் யாருக்காகவும் தவறவிடவே மாட்டேன். உனக்கு வருவதை நிச்சயமாக நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் என் குழந்தையே. கன நொடி போதும் அனைத்தையும் மாற்றி காட்டும் வல்லமை உன் அப்பாவிற்கு இருக்கு என்று உனக்கு தெரியும் அல்லவா? பின் எதற்காக பயம் உன் மனதில்? சந்தோஷமாக இரு. தைரியமாக இரு. அப்பா இருக்கிறேன். இனி உன் வாழ்வில் நடப்பதை பார்த்து நீயே ஆச்சரியப்படப் போகிறாய். வியந்து நிற்கப் போகிறாய். தைரியமாக இரு என் குழந்தையே. உன் குறைகளையெல்லாம் நீக்கி, உன் தவறுகளையெல்லாம் திருத்தி, நன்மை எது தீமை என்பது எது என்பதை உனக்கு புரிய வைத்து, உனக்கான நான் அமைத்து வைத்த நல்ல வழி அந்த பாதையில்தான் பயணித்துக் கொண்டிருக்கிறாய். உனக்கு துணையாக உன் கரங்களை உன் சாயப்பாவும் பிடித்து கொண்டுதான் இருக்கிறேன். நம்பிக்கையோடு உன் பயணத்தை மேற்கொள். எப்பொழுதுமே ஆனந்தமாக உன் மனதை வைத்துக்கொள். இந்த காலம் உன் வாழ்வில் நல்லது நடக்கும் காலமாக இருக்கும். நீ கேட்டவுடன் கிடைக்கும் தருணத்தை தவற விட்டு விடாதே. குழந்தையே, நல்லவர்களின் கண்ணீர் துளிகளில்தான் உன் சாயப்பா வசித்துக் கொண்டிருக்கிறேன். நீ விதைத்த நல்ல செயல்கள் என்றும் விதை விருட்சமாய் வளர்ந்து நிற்கிறது. அந்த விருட்சம் கனி கொடுக்கும் காலம் மிக அருகிலேயே இருக்கிறது. அதை உன் சாயப்பாவுடன் சேர்ந்து ருசிக்க நீயும் ஆயத்தமாகு. உன்னுடைய குடும்பம் சீரும் சிறப்புமாக உன் சாயப்பாவின் ஆசிர்வாதத்தோடு தழைத்து ஓங்கி நிற்கப் போகிறது. இது சத்தியமான உண்மை. பொறுமையாக இரு. இன்னும் சிறிது நாட்களே. இது நாள் வரை பொறுமையாக காத்திருந்தாயல்லவா? உன்னுடைய பொறுமைக்கான பரிசு நீ அனுபவித்த சோதனைகளை விட பல மடங்கு சிறப்பான ஒன்றை நான் உனக்காகவே தயார் செய்து கொண்டிருக்கிறேன்.
அதை உன் கையில் கொடுக்கும் நேரமும் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது குழந்தையே. ஜென்ம ஜென்மமாய் நம் பந்தம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. எல்லா சூழ்நிலையிலும் எல்லா நேரத்திலும் உன்னை நான் அறிந்து வைத்துக் கொண்டிருக்கிறேன். அது மட்டுமல்லாமல் இந்த ஜென்மத்தில் உனக்கு நிகழ்ந்ததும் இப்பொழுது நிகழ்ந்து கொண்டிருப்பதும் இனி நிகழப்போவது அனைத்தையும் நான் அறிவேன். பண்பு குணநலத்தோடு வாழ நினைப்பவர்கள் இந்த உலகத்தில் மிக குறைவுதான். அவர்களில் உன் சாயப்பா தேடி எடுத்த பொக்கிஷம் என் கண்மணி. உன்னுடைய வாழ்க்கையை உணர்வுள்ள வாழ்க்கையாய் வாழ நினைக்கும் எண்ணம், மற்றவர்கள் உணர்வுகளுக்கும் மதிப்பு கொடுக்கும் எண்ணம், இது எல்லாமே பிறவியிலேயே நீ கொண்டுள்ளது. உன் குணத்தை எப்பொழுதும் மற்றவர்களுக்கு நல்லது நினைக்க வேண்டும், எப்பொழுதும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற உன் எண்ணத்தை நான் அறிந்து கொண்டுள்ளேன். அதைதான் எப்பொழுதும் உனக்கு கொடுத்து கொண்டே இருப்பேன். குழந்தையே, உன் வாழ்க்கையில் 1000 நடந்திருக்கலாம். ஆனால் தவறுகளை திருத்திக் கொள்ளும் மனப்பக்குவத்தோடு போராடி கொண்டிருக்கும் உனக்கு உன்னுடைய இந்த மனப்பக்குவம் ரொம்பவே பெரியதுதான். உன்னுடைய இந்த மனப்பக்குவத்திற்கான பரிசை நான் உன்னிடம் மிக பொக்கிஷமான ஒரு பரிசாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன் என் தங்கமே. நீ என்னை தேடி அலைந்து கொண்டிருக்கிறாய். ஆனால் உன் அப்பா உன் மனதில் தான் இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதை நான் உனக்கு உரக்க கூறியும் நீ மனவேதனையில் இருக்கிறாய். அதனால்தான் உன்னால் என் குரலை கேட்க முடியவில்லை, உணர்ந்து கொள்ளவும் முடியவில்லை. கண்மணியே, எது வந்தாலும் கலங்கி விடாதே. இவ்வளவுதான் வாழ்க்கை என்று நீயே முடிவெடுத்து விடாதே. முடிவு என்று நீ எடுத்த ஒன்றை தொடக்கமாக நான் ஆரம்பிப்பேன். உனக்காக சர்வ நிச்சயம் கஷ்டம் நஷ்டம் வெற்றி தோல்வி எல்லாம் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும். தோல்வி வந்துவிட்டால் துவண்டு விடாமல், வெற்றி வந்துவிட்டால் தலைக்கணம் ஏறிவிடாமல், இரண்டையும் சரிசமமாக பார்ப்பதுதான் என் பிள்ளையான உனக்கு நல்ல குணம். அந்த நல்ல குணத்தை வளர்த்துக்கொள். எது வந்தாலும் எதையுமே சரிசமமாக பார்க்கும் அந்த கண்ணோட்டத்தை உன்னில் வளர்த்துக்கொள். நம்பிக்கைதான் வாழ்க்கை. என் அன்பு குழந்தையே, எல்லோர் வாழ்க்கைக்கும் அவசியம் தேவையான ஆற்றல் நம்பிக்கைதான். உயிரில்லாத உடலுக்கு மதிப்பு குறைவது போல நம்பிக்கையில்லாத மனிதனுக்கும் மதிப்பு குறையவே செய்யும். பலரது வாழ்க்கையை மாற்றும் வலிமை நம்பிக்கைக்கு மட்டுமே உண்டு. நம்பிக்கைதான் வாழ்க்கையே. வாழ்க்கை என்னும் ஆற்றை நம்பிக்கைக்கு மட்டுமே உண்டு. வாழ்க்கை என்னும் ஆற்றை நம்பிக்கை என்னும் நீச்சல் தெரிந்தவர்கள் மட்டுமே சுலபமாக கடக்கிறார்கள். மற்றவர்கள் கரையிலேயே வீழ்ந்து கிடக்கிறார்கள். இதுதான் நம்பிக்கையின் நியதி. என் அன்பு பிரியமே, கஷ்டத்தில் வரும் துன்பத்தை விட கஷ்டம் வந்துவிடுமோ என்ற பயத்தால் வரும் துன்பமே மிக அதிகம். பயப்படாமல் இரு. எது வந்தாலும் பார்த்து விடலாம் என்று தைரியமாக செயல்படு. நம்பிக்கையால் மட்டுமே இதை நினைக்க முடியும், செய்ய முடியும். நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கைதான் வாழ்க்கையே. நம்பிக்கை எங்குமே இருக்கிறது. நமக்குள் இருக்கிறது, நம்மை சுற்றி இருப்பவர்களிடம் இருக்கிறது, புத்தகங்களில் இருக்கிறது, கடவுளிடம் இருக்கிறது, நம்மை சுற்றி நடக்கும் சிறு சிறு சம்பவங்களிலும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஒவ்வொன்றையும் கூர்ந்து கவனித்தால் நம்பிக்கையை பற்றி நாமே நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம் குழந்தையே. எந்த ஒரு விஷயம் செய்யும் பொழுதும் நம்பிக்கையாக நாம் இதை செய்தால் நிச்சயமாக வெற்றி அடைவோம் என்ற நம்பிக்கையோடு செய்தால் நிச்சயமாக வெற்றி பெற்றுவிடலாம். அதை விட்டுவிட்டு வெற்றி பெறுவோமா, இதை செய்ய நம்மால் முடியுமா என்று கேள்விக்குறியோடே செய்ய ஆரம்பித்தால் நிச்சயமாக ஏதாவது ஒரு தடங்கள், சோதனைகள் வரத்தான் செய்யும். வாகனத்திலோ, ரயிலிலோ, விமானத்திலோ பயணம் செய்யும் பொழுது இந்த பயணம் பாதுகாப்பானதாக இருக்கும் என்ற நம்பிக்கை இருந்தால்தான் மட்டுமே நம்மால்
வேடிக்கை கூட அந்த பயணத்தில் பார்த்து கொள்ள முடியும். அப்படி இல்லையென்றால் பயத்தோடும் நடுக்கத்தோடும் தான் அந்த பயணம் முடியும். என் அன்பு பிரியமே, நீ எடுக்கும் எந்த ஒரு செயலையும் சிறப்பாக செய்ய முடியும் என்று முதலில் நீ நம்ப வேண்டும். உன் மீது முதலில் நம்பிக்கை வை. உன் சாயப்பா மீது நம்பிக்கை வை. அந்த செயலை நாம் சிறப்பாக செய்வோம். அதற்கு உறுதுணையாக அப்பா துணையாக இருப்பார் என்ற நம்பிக்கையை வை. உன் எண்ணம் போல், உன் நம்பிக்கை போல் எல்லாமே வெற்றிகரமாகவே முடியும். அதை விட்டுவிட்டு நம்மால் இந்த செயலை செய்ய முடியுமா என்று ஒரு கண நேரம் நீ யோசித்தாலே போதும், அனைத்தும் சரிந்தே விடும். என் அன்பு பிரியமே, சந்தேகம் இருக்கும் இடத்தில் சந்தோஷம் இருக்காது பிள்ளையே. நம்பிக்கை இருக்கும் இடத்தில் நன்மைகள் மட்டுமே இருக்கும். ஒருவர் தானே ஏற்படுத்தி கொள்ளலாம் நம்பிக்கையை. அப்படி இல்லாமல் மற்றவர்களின் நிர்பந்தத்தால் கூட நம்பிக்கை ஏற்படுத்தி கொள்ளலாம். உன்னுடைய உழைப்பு என்றுமே வீணாகாது குழந்தையே. வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமானால் உன்னை பற்றிய மற்றவர்களின் மதிப்பீட்டுகளிலிருந்து உன்னை மேம்படுத்த உனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நீ எடுத்துக்கொண்டாலே போதும். மற்றதையெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளாதே. உனக்கு தேவையற்ற வீண் சொற்களை மறந்தும் கூட காதில் வாங்கி போட்டுக்கொள்ளாதே. உனக்கு தேவையில்லாத அந்த சொற்களையெல்லாம் உன் மனதில் தேக்கி வைத்துக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு நீயே தடைக்கல்லாக மாறிவிடாதே என் பிரியமே. கவலைப்படாதே என் பிரிய கண்மணியே. எப்பொழுதும் என்றென்றும் நான் உன்னோடு இருக்கும் பொழுது எதற்காக பயம் உன் மனதில்? பொதுவாகவே வாழ்க்கையில் நம்மிடம் இருப்பதை விட இல்லாததை நினைத்து நினைத்துதான் துயரப்பட்டு கொண்டே இருப்போம், ஏங்கிக் கொண்டே இருப்போம். வெளிச்சம் இல்லாத இடத்தில் நம் நிழல் கூட நமக்கு துணைக்கு வராது, நமக்கு துணையாக இருக்காது. நிரந்தரமே இல்லாத இந்த வாழ்க்கையில் எதற்காக இருப்பதை விட இல்லாததை நினைத்து கொண்டு ஏங்க வேண்டும்? ஏங்கிக் கொண்டிருந்தாலே துன்பம் தானாக வந்துவிடும். துயரம் தானாக நம்மை வந்து தொற்றிக்கொள்ளும் குழந்தையே. ஏக்கத்தை முதலில் நிறுத்திவிடு. உன் வாழ்க்கையை மற்றவர்கள் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்காதே. அவரவர் செய்த கர்ம வினைப்படிதான் அவரவர் வாழ்க்கையில் கஷ்டங்களையும் சோதனைகளையும் அனுபவிப்பார்கள் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. அனைவருக்குமே நல்லவனாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அது போலியான முகமூடியாகத்தான் இருக்கும். என் உயிரான என் பிள்ளைக்கு வாழ்க்கையின் வேகம் புரிவதில்லை. தண்ணீர் கீழே சிந்தினால் எவ்வளவு வேகமாக காய்ந்து விடுகிறதோ அந்த அளவிற்கு மிக வேகமாக நகர்கிறது உன்னுடைய வாழ்க்கை என்பதை ஏற்று. எல்லோருக்குமே நல்ல நேரம் என்பது வாழ்க்கையில் மிக வேகமாக வருகிறது. ஆனால் என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் கஷ்டங்கள் மட்டுமே மிக வேகமாக வருகிறதே என்று ஆதங்கப்படுகிறாய்? என் அன்பு பிரியமே, உன் வாழ்க்கையில் உனக்கானது உனக்கான நேரத்தில் சரியாக நடைபெறும். எப்பொழுதுமே மற்றவர் வாழ்க்கையோடு உன்னை ஒப்பிட்டு பார்க்காதே. அவரவர் செய்த கர்ம வினையின் பலன்களால் தான் அவரவர் வாழ்க்கையில் இன்பத் துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே ஒருவர் வாழ்க்கை இருப்பது போல் மற்றவர்கள் வாழ்வு எப்பொழுதுமே இருக்காது, இருக்கவும் முடியாது. ஒவ்வொருவரின் வாழ்க்கை சாயல் வேறு விதமாக இருக்கும். அந்த வாழ்க்கையை படைத்தவனே நான் தானே. உனக்கான தேவைகள் அனைத்துமே நேரம் வரும் பொழுது, நல்ல காலம் வரும் பொழுது நிச்சயமாக உன்னை வந்து சேர்ந்தான் தீரும். எதற்காகவும் கலங்காதே. உனக்கான ராஜயோகத்தின் அருகில் நீ நின்று கொண்டிருக்கிறாய். உன்னையும் உன் குடும்பத்தையும் மீண்டும் காலூன்றி நிற்க வைப்பேன் உன் சாயிநாதர் என்பதை மறந்து விடாதே. நான் கண்டெடுத்த பொக்கிஷம் உனக்கு நல்லது செய்யாமல் வேறு யாருக்கு செய்ய போகிறேன் சொல்? நன்றாக யோசித்துப்பார். உன் அப்பா உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறேன். உனக்கு வரத்தை வாரி வாரி வழங்க உன் அப்பா இருக்கும் பொழுது எதற்காக நீ சோகத்தின் உச்சியில் இருக்கிறாய்? உனக்கான ராஜயோகத்தின் பக்கத்தில் நீ நின்று கொண்டிருக்கும் பொழுது இப்படியே சோகத்தோடு நின்று கொண்டிருந்தால்
உனக்கு ராஜயோகம் வரும் பொழுது, அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கும் பொழுது உன்னால் அதை ஏற்றுக்கொள்ள மனப்பக்குவத்தில் நீ இருக்கவே மாட்டாய். எனவே என் குழந்தையே, சந்தோஷமாக இரு, ஆனந்தமாக இரு, மனமகிழ்ச்சியோடு இரு. உனக்கானது உன்னிடம் வந்து சேரும் நேரமும் காலமும் நெருங்கிவிட்டது என்று உன் அப்பா சொல்கிறேன். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைக்க மாட்டாயா? இந்த பதிவு உன் கண்ணில் பட்டிருக்கிறது என்றால், என்னுடைய வாக்கு உன் காதில் விழுந்து கொண்டிருக்கிறது என்றால், இதை நீ இப்பொழுது இந்த நொடி கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என்றால், உனக்கு நல்ல நேரமும் காலமும் ராஜயோகமும் எல்லாம் கூடி வந்திருக்கிறது என்றுதானே அர்த்தம். இது கூட உனக்கு புரியவில்லையா என் பிள்ளையே? உனக்கு எல்லாம் நிகழப் போகிறது, உனக்கு எல்லாம் சாதகமாக நடக்கப் போகிறது என்பதால்தான் இது உனக்கு இப்பொழுது கண்ணில் பட்டிருக்கிறது. இப்பொழுது என்னுடைய வாக்கை நீ கேட்டுக்கொண்டும் இருக்கிறாய். அற்புதம் நிகழத்தான் போகிறது உன் வாழ்க்கையில். மகிழ்ச்சி பொங்கத்தான் போகிறது உன் வாழ்க்கையில். சந்தோஷம் நிரம்பி வழியப் போகிறது உன் வாழ்க்கையில். தேவையில்லாமல் என் நாவிலிருந்து எந்த சொற்களும் விழாது என் குழந்தையே. நான் கூறுகிறேன் என்றால் அது நிச்சயமான சத்திய வாக்காகத்தான் இருக்கும். என் வாக்கு என்றுமே பொய்த்ததில்லை. என்னை நம்பியவர்களை நான் எப்பொழுதும் விட்டு கொடுத்ததும் இல்லை, அவர்களை விட்டு சென்றதும் இல்லை. நீ சந்தோஷத்தின் எல்லைக்கு மிக அருகில் நின்று கொண்டிருக்கிறாய். ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு குழந்தையே, என் கையில் இருந்த பிரணவ மந்திரத்தை தொட்டுவிட்டு இப்பொழுது நம்பிக்கையோடு கேட்டுக்கொண்டிருக்கிறாய்தானே? என் கரங்களை பற்றி கொண்டிருக்கிறாயா, அல்லது என்னுடைய பாதத்தில் சரணடைந்திருக்கிறாயா? என்னுடைய பாதத்தில் உன்னுடைய பாரத்தை எல்லாம் கொட்டி விடுகிறாய்தானே? எதை செய்தாலும் நான் உன்னுடன் தான் இருக்கிறேன். என் பாதத்தில் உன்னை சரணடைந்து வைக்கிறேன். என் கைகளால் உன்னை இறுக பற்றி கொண்டிருக்கிறேன். உனக்குள் நான் இருக்கும் பொழுது எனக்கு யாருமே இல்லை என்ற கவலை உனக்கு எதற்கு? என்னுடைய கரங்களை இறுக பற்றிக்கொள். கவனமாகவும் அதீத கவனமாகவும் என் கைகளை பிடித்துக்கொள். யாருமே இல்லை என்ற எண்ணம் மட்டும் உன் மனதில் வரவே கூடாது. அது மிக மிக தவறான எண்ணம், ஆபத்தான எண்ணமும் கூட. உன்னுடைய அனைத்து சுமைகளையும் என்னிடம் இறக்கி வைத்து விட்டாய் அல்லவா? பின் ஏன் இவ்வளவு குழப்பத்தோடு இருக்கிறாய்? உலகில் உள்ள அனைவருக்கும் ஒவ்வொரு விதமான சுமைகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. சுமைகள் இல்லாமல் யாருமே இந்த உலகத்தில் இருப்பதே இல்லை. நன்றாக சிந்தித்துப் பார். உனக்கு சிறியதாக தெரியும் பிரச்சனை மற்றவர்களுக்கு அது பெரியதாக தெரியும். மற்றவர்களுக்கு பெரியதாக நினைக்கும் பிரச்சனை உனக்கு கடுகழகாக தெரியும். இது அவரவர் பார்க்கும் கண்ணோட்டத்தில்தான் அமைந்திருக்கிறது. உன்னுடைய வாழ்வில் உன்னை சூழ்ந்து இருக்கும் பிரச்சனைகளை நீ எதிர்த்து நின்றால்தானே அதில் வெற்றி காண முடியும். சோர்ந்து போய்விடாதே என் குழந்தையே. உன் கனவிலும் சரி, நினைவிலும் சரி, என் கைகளை இறுக பற்றி கொண்டிருப்பது போல உன் கற்பனையை வளர்த்துக்கொள். உன் மனதிற்குள் ஒரு புது தெம்பு இருப்பதை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும். அப்படி இருந்து பார். உனக்கு வரும் தடைகளையும் கெடுதல்களையும் நான் தவிர்த்து விடுவேன். நீ செல்லும் பாதையில் மோசமான மனிதர்கள் நிறைய பேர் இருந்து கொண்டுதான் இருப்பார்கள். நீ செல்லும் பாதையில் பல தடைகள் வந்து கொண்டுதான் இருக்கும். அதையெல்லாம் பார்த்து நீ பயந்து அஞ்சி ஒரே இடத்தில் நின்று விட்டால் உன் பயணத்தை யார்தான் தொடர்வது? உன்னுடைய இலக்கை யார்தான் அடைவது? வெற்றி என்னும் மகுடத்தை யார்தான் சூடுவது பிள்ளையே? அதையெல்லாம் கருத்தில் கொள்ளாமல் உன்னுடைய இலக்கை நோக்கி நீ பயணம் செய்து கொண்டே இருந்தால்தான் உனக்கான வெற்றியை உன் கைகளில் நான் வந்து கொடுப்பேன். உன்னுடைய மனதால் என் சாயப்பா என்னோடு வருகிறார்,
நான் அவர் கைகளை இறுகப் பற்றி கொண்டிருக்கிறேன். என்னப்பா என்னோடு வரும்போது எந்த தடைகள் வந்தாலும், என்னதான் தடைகள் வந்தாலும் நான் அதை வீறு நடை கொண்டு வெற்றி மகுடம் சூடுவேன் என்ற நம்பிக்கை வார்த்தைகளை உன் மனதிற்குள் சொல்லிக்கொண்டே உச்சரித்து கொண்டே பயணத்தை தொடர்ந்து சென்று கொண்டே இரு. நீ நினைத்து கூட பார்க்க முடியாத ராஜ யோகத்தை உன் வாழ்வில் நான் உனக்காகவே பரிசாகவே அளிப்பேன்.